நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலு ஸ்டார்க் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம யூடியூப்பில் தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறதுங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். தம்ப்நெயிலுங்கிறது வியூவர்ஸ் உங்களோட வீடியோவை பார்க்கணும்னா அதோட மெயின் பேஜ், ஆக்சுவலாக அது ஒரு ஸ்க்ரீன் பேஜ்னு கூட சொல்லலாம். அதை பார்த்து தான் வியூவர்ஸ் உங்களுக்கு அதிகமாக உள்ளே வருவாங்க. அவங்க வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுவாங்க, உள்ளே போய் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதனால் அந்த தம்ப்நெயில் எப்படி க்ரியேட் பண்ணுறங்கிறது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் பிக்சல் ஆப்புங்கிற ஒரு முக்கியமான ஒரு அப்ளிகேஷனை ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணிக்கணும். நான் அந்த பிக்சல் ஆப்புங்கிற அப்ளிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக பிக்சல் ஆப் அப்ளிகேஷனுக்குள்ளே போயிடுறேன், என்ட்ராயிடுறேன். உள்ளே என்ட்ராயிருச்சு. இதில் 4th ஐக்கானில் இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் போனீங்கன்னா இங்கே கஸ்டம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதிலே யூடியூப் தம்ப்நெயில் இருக்கும். அதோட ரேஷியோ 16:9 1280 720. இந்த டைமென்ஷனில் தான் யூடியூப் தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ணுவோம். அதனால் இதை நம்ம டிஃபால்ட்டாக இருக்குது, நம்ம யூடியூப் தம்ப்நெயில் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் கலர் நான் இப்போ சேஞ்ச் பண்ணிக்கிறேன். நான் இந்த கலரை அப்போதைக்கு ஓகே பண்ணிக்கிறேன், ப்ளூ கலர். என்ட்ரு கொடுத்துக்கிறேன். என்ட்ரு ஆகிட்டு இதில் இப்போ பிக்சர்ஸை இம்போர்ட் பண்ணுறேன் நான். இந்த யூடியூப்புங்கிறத நான் கிளிக் பண்ணி ஓகே பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதோட சைஸை நான் கொஞ்சம் சின்னதாக்கிக்கிறேன். இந்த நியூ டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணி டெலிட் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இதில் டெக்ஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். டெக்ஸ்ட் ஆட் பண்ணோன்னா இங்கே ஸ்டைல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் ஃபஸ்ட்டில் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணால் அதில் ப்ரௌஸ்னு ஒரு இது வரும். அதில் உங்களுக்கு தேவையான டிஃபால்ட்டாக இருக்குது, அதில் நீங்கள் எதை வேணாலும் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ இந்த ஃபஸ்ட்டாக இருக்கிறத நான் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இதை எடிட் பண்ணுறதுக்கு எடிட்னு ஒரு கீழே ஒரு ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நான் இப்போ டைப் பண்ணிக்கிறேன், பாதியாக டைப் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹவு டு ஓகே பண்ணிட்டு பெருசாகிறேன் கொஞ்சம், இதை சைஸு பெருசாக்கிறேன். ஹவு டு இதே காப்பி பண்ணி அடுத்து டைப் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை காப்பி பண்ணிப்பேன், அதை எடிட் பண்ணிங்கன்னா ஹவு டுன்னு இருக்கும். அதில் கிரியேட் அதே மாதிரியே காப்பி பண்ணி கீழே வச்சுக்கிறேன். இதையும் டைப் பண்ணிக்கிறேன், ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அந்த 3 ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு கலர் சேஞ்ச் பண்ணணும்னா அந்த லெட்டர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு கலர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கன்னா இதில் கலர் எல்லாமே இருக்கும். கலர் இதில் உங்களுக்கு தேவையான ஃபாண்ட் கலரை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு ரெட் கலர், தம்ப்நெயிலுக்கு ரெட் கலர் கொடுத்துருக்கேன். கொடுத்தாச்சு. நான் இன்னொரு டெக்ஸ்ட் ஒன்று ஆட் பண்ணுறேன்.
ஃபார் யூடியூபர்ஸ் அப்படிங்கிறதுக்காக நியூ டெக்ஸ்ட்டை எடிட் போய் நியூ டெக்ஸ்ட் கொடுத்தாச்சு. ஸ்டைல்ஸில் போய்க்கிறேன். ஸ்டைல்ஸில் போய்ட்டு இந்த டெக்ஸ்ட்டை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் எடிட் கொடுத்துட்றேன். ஃபார் யூடியூபர் யூடியூப்னு டைப் பண்ணிட்டேன். இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே வந்துச்சு. இதோட கலரையும் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதோட கலரு சைஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதோட கலர் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக இப்போ ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது எப்படிங்கிறத ஒரு நார்மலாக இருக்க ஒரு தம்ப்நெயில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதுக்கு மேலே இங்கே சேவ் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து சேவஸ் ப்ராஜெக்டாக சேவஸ் இமேஜான்னு இருக்கும். சேவஸ் இமேஜுங்கிறது வந்து நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் சேவ் பண்ணிட்டீங்கன்னா அது இமேஜாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதை பிக்சல் ஆப்பில் போய் நீங்கள் மறுபடியும் அதை சேஞ்ச் பண்ண முடியாது. பட் சேவஸ் ப்ராஜெக்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அதை மறுபடியும் போய் நீங்கள் அது எதுவும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னா அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதில் எதுவும் ஆப்ஷன் எதுவும் ஆட் பண்ணணும்னா நான் இப்போ சேவஸ் இமேஜாகவே நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சேவ் டு கேலரி கொடுத்துட்றேன். இமேஜ் சேவ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி பண்ண தம்ப்நெயிலில் எப்படி நம்ம அப்லோட் பண்ண வீடியோவுக்கு செட் பண்ணுறங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கூகுள் குரோமில் என்ட்ரு ஆகிட்டேன். நான் ஆல்ரெடியே கூகுள் குரோமில் என்னோடய யூடியூப் பேஜை கனெக்ட் பண்ணியிருக்கனால இந்த மாதிரி அதை மெயின் பேஜ்லேயே நான் வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த மாதிரி நான் சேனல் டேஷ்போர்டை செட்டிங்ஸ் நார்மலாக வச்சுருக்கேன். இதில் கீழே ஒரு ஐக்கான் இருக்கும் செகண்டாக, அதுதான் வீடியோஸ்ங்கிற ஐக்கான். இதில் நான் இப்போ அப்லோட் பண்ணியிருக்கிறது ஃபஸ்ட்டாக இருக்க வீடியோ. அந்த வீடியோ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு ஒரு பென் சிம்பிள் மாதிரி இருக்கும். அந்த பென் சிம்பிள் தான் எடிட் சிம்பிள். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்கள் வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் ஏதாவது டைப் பண்ணால் டைப் பண்ணலாம். நான் சும்மா தம்ப்நெயில் க்ரியேட்டுங்கிறத டைப் பண்ணிக்கிறேன் ஒரு சாம்பிளுக்காக. அதுக்கடுத்து கீழே வந்தீங்கன்னா தம்ப்நெயில்னு போட்டு அப்லோட் தம்ப்நெயில் இருக்கும். இந்த இதை கிளிக் பண்ணால் தான் நம்ம வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற தம்ப்நெயிலை அதில் இன்சர்ட் பண்ண முடியும். இதில் நீங்கள் நார்மலாகவே தம்ப்நெயில் இதில் வீடியோஸில் இருக்க ஒவ்வொரு தம்ப்நெயிலாக அது ஒரு 3 டைப்ஸாக காட்டும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 இது இருக்குது. அதையும் கூட நீங்கள் டிஃபால்ட்டாக கிளிக் கிளிக் பண்ணிக்கலாம். நான் இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்க தம்ப்நெயிலை நம்ம அதில் செட் பண்ண போகிறோம். அதுக்கு அப்லோட் தம்ப்நெயில்ங்கிறத கிளிக் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து ப்ரௌஸ் போய்க்கிறேன். ஆல்பம்ஸ், இந்த ஆல்பம்ஸ். இப்போ நம்ம பிக்சல் ஆப்பில் எந்த ஃபோட்டோ எது க்ரியேட் பண்ணாலும் தம்ப்நெயில் லோகோ எது க்ரியேட் பண்ணாலும் அது பிக்சல் ஆப்புங்கிற ஒரு ஃபோல்டர்லேயே சேவ் ஆகிடும். நான் அந்த ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பிக்சல் ஆப்புங்கிற ஃபோல்டர். அதில் ஹவு டு க்ரியேட் தம்ப்நெயில் ஃபார் யூடியூப்ங்கிற அந்த தம்ப்நெயில் நம்ம ரெடி பண்ண தம்ப்நெயிலை நான் கிளிக் பண்ணிட்டேன். இப்போ அது செட் ஆகிடுச்சு. உங்களுக்கு இதை பார்த்தாலே தெரியும் செட் ஆகிடுச்சின்னு. இப்போ
நம்ம தம்ப்நெயில் செட் பண்ணியாச்சு. அதை சேவ் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நீங்கள் என்ன க்ரியேட் பண்ணாலும் சரி, மறக்காமல் மேலே ஆப்ஷன் சேவ் இருந்தால் சேவுங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நீங்கள் தம்ப்நெயில் கொடுத்தது அதில் சேவ் ஆகிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மறுபடியும் பேக் வந்து பார்த்துடலாம். நம்ம கொடுத்த தம்ப்நெயில் செட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். தம்ப்நெயில் கிரியேட் பண்ணி போட்டால் டிஸ்கிரிப்ஷனில் போட்டால் தம்ப்நெயில் கிரியேட் பண்ணிச்சு. நம்ம கொடுத்த தம்ப்நெயில் செட் ஆகிடுச்சு. நான் உங்களுக்காக என்னோடய யூடியூப் பேஜ்லேயும் போய் ஒரு வாட்டி செக் பண்ணி காமிச்சிடுறேன். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 5 minutes ago ஹவு டு கிரியேட் தம்ப்நெயில் இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு. இதை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ரெடி பண்ண அந்த வீடியோ ப்ளே ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி யூடியூப் சீரிஸில் நெக்ஸ்ட்டு ஒவ்வொரு வீடியோஸாக அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.